உறவுகளுக்கு வணக்கம். அடடா, இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு நிறைய பதிவுகள் இருக்கிறது. காங்கிரஸ் செய்த சாதனைகள் இருக்கு. ஒரு காலத்துல நம்ம நாட்டுல விவசாயம் ரொம்ப டல்லா இருந்திருக்கு, உற்பத்தி கம்மியா இருந்திருக்கு, விவசாயிகளுக்கு சரியான சப்போர்ட் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. எத்தனையோ விவசாயிகள் வறுமையினால் ஊரை விட்டு ஊர் பஞ்சம் பிழைப்பதற்காக சென்று இருக்கிறார்கள். ஒரு வறண்ட பாலைவனத்துல ஜோரா மழை பெஞ்சு வசந்தம் வந்த மாதிரி ஒரு நாள் காங்கிரஸ் ஆட்சி வந்தது. அப்புறம் விவசாயிகளுக்கு நடந்த அதிசயம்தான் காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு விவசாயிகள் காங்கிரஸை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய நாட்கள் மிகப்பெரியது உண்டு. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. உணவுப் பொருளோட உற்பத்தி அதிகப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அது. இந்த திட்டம் முக்கியமா அரிசி, கோதுமை, பருப்பு இது போன்ற மக்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வதில் அதிகமா செய்யணும், போக்கஸ் பண்ணணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். நமக்கு தேவையான உணவை நம்ம நாட்டிலே உருவாக்கணும் அப்படின்றதுக்காக, முக்கியமாக வெளிநாடுகளுக்கிட்ட கையேந்த கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது. இந்த திட்டத்தின் நோக்கமும் அதுதான். ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்து ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயத்தை டெவலப் பண்ண ஆரம்பிச்சது நம்முடைய காங்கிரஸ் தான் என்பதை கூறுவதில் பெருமிதம் கொள்கிறோம். விவசாயிகள் பலமானால்தான் நாடு பலமாகும் என்பது காங்கிரசுடைய சிந்தனை. இந்த சிந்தனையினால்தான் இன்னைக்கும் இந்தியா விவசாயத்தில் டாப் 2ல இருக்கு. காங்கிரஸ் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் பார்த்தோம் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதற்கு விவசாயம் மிகப்பெரிய ஒரு சக்சஸை புரிந்தது என்பது நிதர்சனமான உண்மை. விவசாயம் தான் அனைத்திற்கும் ஒரு ஆரம்பம் என்பது காங்கிரஸ் உணர்ந்ததன் காரணமாக விவசாயிகளை வாழ வைத்த ஒரு பெரியக்கம் காங்கிரஸ் பெரியக்கம் என்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவோம். காங்கிரஸ்காரனாக நெஞ்சை நிமிர்த்தி கூறுவோம், காங்கிரஸை வெற்றி பெற வைப்போம். மக்களுக்காக காங்கிரஸ் பெரியக்கம் சாதனை செய்த சாதனைகள் ஏராளமாக இருக்கிறது. ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் காண்போம். நன்றி.